எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, பிரகதீஷ் பப்ளிகேஷனில் 3வது டாப்பிக்கான இந்திய அரசியலமைப்பின் முக்கிய சிறப்பம்சங்கள் அப்படிங்கிற இந்த தலைப்பை தான் வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கிற 2வது தலைப்பு வந்து வீடியோவாக அப்லோட் பண்ணிட்டேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோக்கான லிங்க் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இது நான் பொறுத்த வரைக்கும் பிரகதீஷ் பப்ளிகேஷனுக்கு தனியாக வந்து பார்த்தோம்னா ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி ஒவ்வொரு வீடியோவாக அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? நீங்கள் புக்கு வச்சுருந்தாலும் சரி, வச்சிடலைனாலும் சரி, புக்கு வச்சுருந்தீங்க அப்படின்னா என்னென்ன இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டோ நான் மார்க் பண்ணியிருக்கேன், அதை மார்க் பண்ணி நீங்கள் படிச்சுக்கலாம். ஓகேங்களா? அதுமாரி இந்த வெங்கடேசன் புக்கு தற்கால தமிழ்நாடு வரலாறு இப்போ நியூ எடிஷன் 2 புக்காக வந்து விட்டுருக்காங்க இல்லையா, அதையுமே நான் தனியாக ப்ளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி அதையும் போட ட்ரை பண்ணுறேன். மறக்காமல் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் நான் ஃப்யூச்சரில் அப்டேட் பண்ணுவேன். ஓகேங்களா? சரி, ஓகே. இன்றைக்கி இந்த இந்திய அரசியலமைப்பின் முக்கிய சிறப்பம்சங்கள் என்ன அப்படிங்கிறத ஜஸ்ட்டு ஒரு ரீட் விட்டுக்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டமானது பல்வேறு நாடுகளின் அரசியலமைப்பு சட்டத்தினை நன்கு நுணுக்கமாக ஆராய்ந்து இயற்றப்பட்ட ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சட்டம் பின்வரும் சிறப்புகள்லாம் கொண்டிருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்னென்ன சிறப்புகள்லாம் இருக்குது அப்படின்னா, இறையாண்மை கொண்ட அரசியலமைப்பாக இருக்குது, குடியரசு அரசாங்கம், மக்களாட்சி அரசாங்கம், சமய சார்பின்மை, சட்டம் இயற்றும் முறை, சுதந்திரமான நீதித்துறை, கூட்டாட்சி தத்துவம், அடிப்படை உரிமைகள், அடிப்படை கடமைகள், சுதந்திரமான தேர்தல் ஆணையம், நெகிழும் மற்றும் நெகிழாத்தன்மையின் கலப்பு, அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகள், ஒற்றை குடியுரிமை, வயது வந்தோர் வாக்குரிமை, சிறுபான்மையினர், பட்டியல் இனத்தவர் மற்றும் பழங்குடியின மக்களுக்கு சிறப்பு விதிகள் மூலம் சலுகைகள் வழங்குதல், இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பான ஒரு விஷயமாக வந்து இருக்கிறதா சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது கூட்டாட்சி அமைப்பு அப்படின்னா என்ன அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. கூட்டாட்சி அப்படின்னா மத்திய அரசும் மாநில அரசும் ஒருங்கிணைந்து செயல்படுவது தான் கூட்டாட்சின்னு சொல்லப்படுது. ஒரே நிலப்பரப்பில் மத்திய அரசின் ஆட்சி மற்றும் மாநில அரசின் ஆட்சி இரண்டும் நடைபெறுவது தான் கூட்டாட்சி அப்படின்னு சொல்கிறது. ஓகே. 2வது பாயிண்ட்டு, இந்தியா ஒரு அரைக்குறை கூட்டாட்சி நாடாகவே காணப்படுகிறது. ஏனெனில் கூட்டாட்சி அரசாங்கத்தின் அதிகாரங்கள் அனைத்தும் ஒரு நிர்வாகத்தினை மட்டுமே சார்ந்து இருந்திடக்கூடாது என்பதற்காக ஆகும். இந்தியா ஒரு அரைக்குறையான கூட்டாட்சியை தான் கொண்டிருக்கு. ஒரே தடியில் மத்திய அரசோடைய கையிலே எல்லாமே இருந்துச்சு அப்படின்னா அது நல்லா இருக்காது. அப்படிங்கிறதுனால வந்து பார்த்தோன்னா அரைக்குறையான கூட்டாட்சியை வந்து இந்தியா வந்து ஃபாலோ பண்ணுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து, வலுவான மத்திய அரசு, ஒரே குடியுரிமை, ஒரே அரசியலமைப்பு, அரசியலமைப்பின் நெகிழும் தன்மை, ராஜ்யசபையின் மாநிலங்களுக்கு சமமற்ற பிரதிநிதித்துவம் போன்ற ஒற்றையாட்சி கூறுகளையும் இந்திய அரசியலமைப்பு கொண்டுள்ளது. ஒற்றையாட்சியில் என்னென்ன கூறுகள்லாம் இருக்குமோ அந்த ஒரு விஷயம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவிலையும் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அடுத்து, கூட்டாட்சி என்ற வார்த்தை இந்திய அரசியலமைப்பில் எந்த ஒரு இடத்துலையுமே வந்து இடம்பெறலை அப்படின்னு சொல்கிறாங்க. அது ரொம்ப முக்கியமானது. அடுத்து, பகுதி 1ல் இந்திய மாநிலங்களின் ஒன்றியம் என்றே குறிப்பிடப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து, இந்தியாவின் கூட்டாட்சி அமைப்பானது மாநிலங்களின் ஒப்பந்தத்தினால் உருவான அமைப்பு இல்லை. இந்தியாவின் கூட்டாட்சி அமைப்பானது மாநிலங்களோட ஒப்பந்தத்தினால் உருவான அமைப்பு வந்து கிடையாதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து, மத்திய அரசிலிருந்து எந்த ஒரு மாநிலங்களும் பிரிந்து செல்வதற்கான உரிமை இந்திய அரசியலமைப்பு இல்லை. மத்திய அரசுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு மாநிலம் வந்து பிரிந்து செல்வதற்கான உரிமை வந்து இந்திய அரசியலமைப்பில் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. இந்தியா சிதைக்கவே முடியாத மத்திய அரசையும் சிதைக்க முடிந்த மாநிலங்களையும் கொண்ட ஆட்சி முறை ஆகும். நெருக்கடி காலங்களில் இந்தியா ஒற்றையாட்சி நாடாக செயல்படும் என்பதே இதன் பொருள். நெருக்கடி காலங்களில் இந்தியா ஒற்றை ஆட்சி வந்து ஃபாலோ பண்ணும் அப்படின்றது தான் இதோடைய பொருள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து, இந்தியா கூட்டாட்சியில் ஒற்றையாட்சி கூறுகள். இந்தியா கூட்டாட்சியாக இருக்குது. ஆனால் ஒற்றையாட்சியோட கூறுகள் என்னென்ன இருக்குது அப்படின்னா, மாநில ஆளுநர் வந்து நியமனம் பண்ணுறது. ஓகேங்களா? மத்திய அரசால் தான் மாநில ஆளுநர் வந்து நியமனம் பண்ணுவாங்க. அடுத்து, மத்திய அரசின் உத்தரவுகளுக்கு மாநிலங்கள் வந்து கீழ்ப்படியக்கூடியது. ஒன்றும் இல்லை, ஒற்றையாட்சி அப்படின்னா மத்திய அரசு தான் வந்து பார்த்தோன்னா ஓவரால் எல்லாமே ரூல் பண்ணுவாங்க. அப்படிங்கிறப்ப மத்திய அரசுடைய உத்தரவுகளுக்கு மாநிலங்கள் கீழ்ப்படியக்கூடிய விஷயங்கள் நம்ம இந்தியாவில் ஃபாலோ பண்ணுறாங்க. மத்திய அரசின் நிதி கட்டுப்பாடு, மத்திய அரசு நிதியெல்லாம் கட்டுப்படுத்துது. புதிய மாநிலம் உருவாக்குறது, எல்லை மாற்றம், மாநிலத்தின் பெயர் மாற்றம் ஆகியனவற்றெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்டுக்கு
நாடுகளுக்கு தான் வந்து மட்டும்தான் வந்து பார்த்தோன்னா நிறைவேற்ற முடியும். ஓகேங்களா, சட்டமன்றம் எதுவும் பண்ண முடியாது. நெருக்கடி நிலைகளில் போது செயல்பாடுகள், நெருக்கடி நிலைகள் போது வந்து பார்த்தோம்னா செயல்பாடுகள், அரசியலமைப்போட சட்ட திருத்தம், ஒருங்கிணைக்கப்பட்ட நீதித்துறை, பாராளுமன்றத்தில் சட்டம் இயற்றக்கூடிய முறை, மாநிலங்களவை, பட்டியல்களில் உள்ள துறைகளின் மீது மாநில அரசு மற்றும் மத்திய அரசு இரண்டுமே சட்டம் இயற்றும் போது மத்திய அரசுடைய சட்டம் தான் வந்து பார்த்தீங்கன்னா செல்லக்கூடியது. இந்த மாதிரி ஒற்றையாட்சியோட கூறுகள் எல்லாமே கூட்டாட்சியில் வந்து இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்திய அரசியலமைப்பு வடிவத்தில் கூட்டாட்சி வடிவத்தில் வந்து கூட்டாட்சியாக இருந்தாலுமே ஆனால் உண்மை உணவில் ஒற்றையாட்சி, அதாவது அரைகுறை கூட்டாட்சியாக தான் வந்து இருக்கும் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா கேசி வியர் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. அரைகுறை கூட்டாட்சிங்கிற வேலை வந்துச்சுன்னா கேசி வியர். இந்திய அரசியலமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேரம் பேசப்பட்ட கூட்டாட்சி அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா மோரிஸ் ஜோன்ஸ் அப்படின்றவர் சொல்லியிருக்காரு. இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கிறது ஒரு பேரம் பேசப்பட்ட கூட்டாட்சிப்பா அப்படின்னு சொன்னது மோரிஸ் ஜோன்ஸ். அடுத்து இந்திய அரசியலமைப்பு கூட்டுறவு கூட்டாட்சி அப்படின்னு சொன்னது வந்து கிரான்வெல் ஆஸ்டின் அவர்கள் வந்து கூட்டுறவு கூட்டாட்சின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து இந்திய அரசியலமைப்பு அதிகார குவிப்பு கூட்டாட்சி அப்படின்னா ஐவர் ஜென்னிங்ஸ், அதிகார குவிப்பு அப்படின்னா ஐவர் ஜென்னிங்ஸ், கூட்டுறவு கூட்டாட்சி அப்படின்னா கிரான்வெல் ஆஸ்டின், பேரம் பேசப்பட்ட கூட்டாட்சி அப்படின்னா மோரிஸ் ஜோன்ஸு, அரைகுறை கூட்டாட்சி அப்படின்னா கேசி வியர். ஓகேவா, அடுத்து இந்திய அரசியலமைப்பின் நெகிழும் நெகிழாத்தன்மை அப்படின்றத பற்றி கொடுத்துருக்காங்க. அமெரிக்காவின் அரசியலமைப்பு எளிதில் திருத்த முடியாத அளவிற்கு நெகிழ அமைப்பாக உள்ளது. நெகிழ அமைப்புனா எளிதில் வந்து அரசியலமைப்பை வந்து திருத்த முடியாது, அந்த மாதிரி அமெரிக்காவில் வந்து இருக்கிறதாகவும், இங்கிலாந்து நாட்டில் அரசியலமைப்பு எளிதில் திருத்தும் வகையில் நெகிழும் அமைப்பாக இருக்குது. இங்கிலாந்து நாட்டில் எளிதில் எல்லாத்தையுமே வந்து திருத்தலாம், அப்போ அது நெகிழும்னு சொல்லுவாங்க. எளிதில் திருத்த முடியாதுன்னா நெகிழான்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்திய அரசியலமைப்பில் சில பகுதிகளை எளிதில் திருத்தலாம், சில பகுதிகள் எளிதில் திருத்த இயலாது. இவ்வாறு பாதி நெகிழும் தன்மையும் பாதி நெகிழாத்தன்மையும் கொண்ட அரசியலமைப்பாக வந்து நம்ம வந்து பெற்றிருக்கோம் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து நெகிழும் தன்மை கொண்ட அரசியலமைப்பில் திருத்தங்களை கொண்டு வர பாராளுமன்றத்தில் சாதாரண பெரும்பான்மை இருந்தாலே போதும். ஓகேங்களா, நெகிழும் தன்மை கொண்ட அரசியலமைப்பில் திருத்தங்களை கொண்டு வர பாராளுமன்றத்தில் சாதாரண பெரும்பான்மை அப்படின்னா 1/3 அப்படின்றது இருந்தாலே போதும். ஆனால் நெகிழாத்தன்மை கொண்ட சட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா மக்களவையில் 3/2 பங்கு, அதாவது பெரும்பான்மையும், மாநிலங்களவையில் பாதிக்கு மேலான பெரும்பான்மையும் பெற்றிருக்க வேண்டும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகேங்களா, நெகிழும் தன்மை கொண்டதில் என்ன பண்ணுறாங்க, நெகிழாத்தன்மையில் என்ன இருக்குது அப்படின்றத நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து சில அம்சங்களை பாராளுமன்றத்தில் சிறப்பு பெரும்பான்மையின்படி மட்டுமே திருத்த செய்ய இயலும். ஓகே, அடுத்து மிக நீண்ட எழுதப்பட்ட அரசியலமைப்பு நம்மளோட அரசியலமைப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவின் எல்லை பரப்பானது பெரிதாக இருப்பது வரலாற்று சிறப்பு மிக்க காரணங்கள், பண்டைய கலாச்சாரங்கள், நம் நாட்டில் பன்முகத்தன்மை ஆகியவற்றின் காரணமாக மிக நீண்ட அரசியலமைப்பாக இந்திய அரசியலமைப்பு இருக்குது. இந்திய அரசியலமைப்பானது உருவாக்கிய அரசியல் நிர்ணய சபையில் வழக்கறிஞர்களின் ஆதிக்கம் அதிகம் இருந்ததால் மிக நீண்ட விவாதத்திற்கு பிறகு நெடிய அரசியலமைப்பாக உருவானது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவில் ஒவ்வொரு மாகாணத்திற்கும் தனித்தனி அரசியலமைப்பு இருக்கும், ஆனால் இந்தியா முழு நாட்டிற்கும் ஒரே ஒரு அரசியலமைப்பு என்பது முக்கியமான ஒன்றாக இருக்குது. ஓகேங்களா, அமெரிக்காவில் ஒவ்வொரு மாகாணத்துக்கும் தனித்தனி அரசியலமைப்பு இருக்குமா, இந்திய நாட்டு ஃபுல்லாகவே ஒரே ஒரு அரசியலமைப்பு தான் ஃபாலோ பண்ணுறாங்க. உலகிலேயே மிகப்பெரிய எழுதப்பட்ட நீளமான அரசியலமைப்பு இந்தியா தான் ஃபாலோ பண்ணுறாங்க, தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து 1949 நவம்பர் 26 இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட போது அதில் மொத்தம் எத்தனை சரத்துகள் வந்து இருந்துச்சுன்னா 395 சரத்துகள் வந்து இருந்தது, 8 அட்டவணைகள் இருந்தது, 22 பகுதிகள் இருந்தது. அந்த 395 சரத்து வந்து 460க்கு மேலே போயிடுச்சு, 8 அட்டவணைங்கிறது 12 அட்டவணை ஆயிடுச்சு, 22 பகுதிங்கிறது இன்றைக்கி 25 பகுதி ஆயிடுச்சு அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அடுத்து 1935ஆம் ஆண்டு அரசு சட்டம், இந்திய அரசு சட்டம் எழுதப்பட்ட ஆவணமாக இருந்த காரணத்தினால நமது அரசியலமைப்பு சட்டமும் எழுதப்பட்ட ஆவணமாகவே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 1935 இந்திய அரசு சட்டம் எழுதப்பட்டதுனால நம்மளோட அரசியலமைப்பு எழுதப்பட்ட அரசியலமைப்பாக இருக்குது. உலகில் எந்த ஒரு அரசியலமைப்பும் இவ்வளவு அதிகமாக சரத்துகளையோ அட்டவணையோ வந்து கொண்டிருக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அடுத்து பல்வேறு நாடுகளிலிருந்து நம்மளோட அரசியலமைப்பு பெறப்பட்டதாக சொல்லப்படுது. சுமார் ஒரு 60 நாடுகளில் இருந்த அரசியலமைப்பின் நன்கு ஆராய்ந்து அவற்றில் உள்ள சிறப்பான அம்சங்களை கொண்டு நமது அரசியலமைப்பு வந்து எழுதப்பட்டதாக சொல்லப்படுது. ஓகேங்களா, அடுத்து பெரும்பாலான விதிகள் மற்றும் நடைமுறைகள் 1935ஆம் ஆண்டு இந்திய அரசு சட்டத்திலிருந்து எடுத்திருக்காங்கன்னு சொல்லப்படுது. அடுத்து இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்து ஒரு கடன் மூட்டை, கடன் வாங்கப்பட்டது, வெட்டு ஒட்டு வேலை, பூச்சி வேலை என்றெல்லாம் குறை கூறினாங்களாம். இதற்கு பதில் கூறும் விதமாக வந்து பிற நாடுகளின் அரசியலமைப்பு
அரசியலமைப்பின் நடைமுறை அனுபவங்களிலிருந்து பயன்பெறுவதில் வந்து எவ்விதமான அவமரியாதையோ அவமானமோ கிடையாது அப்படின்னு அம்பேத்கர் அவர்கள் வந்து அதுக்கு பதில் சொல்லியிருக்காரு. அடுத்து மதச்சார்பற்ற அரசாக வந்து இந்தியா இருக்கிறதா சொல்கிறாங்க. இந்தியா எந்த ஒரு மதத்தையும் சார்ந்து இல்லாத காரணத்தினால அனைத்து மதங்களின் மீதும் ஒரே நிலைப்பாட்டினை வந்து கொண்டுள்ளதாக சொல்லப்படுது. இந்திய அரசியலமைப்பில் மத சுதந்திரத்தின் அடிப்படை உரிமையாக சேர்க்கப்பட்டுள்ளது. இந்திய அரசியலமைப்பில் மத சுதந்திரத்தினை வந்து பார்த்தோன்னா ஒரு அடிப்படை உரிமையாக வந்து சேர்த்துருப்பாங்க. அது அடிப்படை உரிமையில் அது ஒன்று இருக்கும். அடுத்து செக்குலரிசம் என்ற ஆங்கில சொல் வந்து பார்த்தோன்னா செக்யூலம் அப்படின்ற ஒரு லத்தீன் மொழி சொல்லிலிருந்து பெறப்பட்டது. அதாவது மதச்சார்பற்ற அப்படின்னா செக்குலரிசம்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. அது வந்து செக்குலம் அப்படின்ற ஒரு லத்தீன் மொழி சொல்லிலிருந்து வந்தப்பட்டதாக சொல்லப்படுது. மத சுதந்திரம் நடைபெறும் போது குடிமக்கள் அதனை பெறுவதற்கு உதவும் வகையில் சுதந்திரமான நீதித்துறை உருவாக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. மதச்சார்பற்ற அப்படின்ற ஒரு சொல்லை வந்து 1976ஆம் ஆண்டு 42வது அரசியலமைப்பு சட்டத்தின் மூலமாக இந்திய அரசியலமைப்போடவே முகவுரையில் வந்து சேர்த்துருப்பாங்க. ஓகேங்களா, 1976 42. அடுத்து அது முகவுரை டாபிக் வரப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். அடுத்து சரத்து 14 வந்து சட்டத்துக்கு முன்னாடி அனைவரும் சமம். 15 வந்து மத பாகுபாடு வந்து கிடையாது. 16 வந்து பார்த்தீங்கன்னா பொது பணிகள் அனைவருக்கும் சம வாய்ப்பு. 25லேருந்து 28 வரையும் பார்த்தீங்கன்னா மத சுதந்திரத்தை பற்றி சொல்லியிருப்பாங்க. 44 பொது சிவில் சட்டத்தை பற்றி சொல்லியிருப்பாங்க. அடுத்து மதச்சார்பின்மையின் 3 வரையறைகளை பற்றி கொடுத்துருக்காங்க. அரசாங்கம் எந்த ஒரு மதத்தையும் ஏற்படுத்துவதோ அங்கீகரிப்பதோ அறக்கொடை அளிப்பதோ வந்து கூடாது அப்படின்றது பாயிண்ட்டு. அனைத்து மக்களுக்கும் மத சுதந்திரம் உண்டு. அவர்கள் எந்த சமயத்தை வேண்டுமானாலும் பின்பற்றலாம், சமயத்தினை பரப்பலாம், மத மாற்றம் செய்யலாம், மத பிரச்சாரம் செய்யலாம், குழந்தைகளுக்கு சமய கல்வி வந்து கொடுக்கலாம். மக்கள் அனைவரும் சட்டத்தின் முன் சமம். சமயத்தின் அடிப்படையில் கல்வி, வேலைவாய்ப்பு, பொதுநலன் ஆகியவற்றின் எந்தவிதமான வேறுபாடும் காட்டக்கூடாது. அடுத்த வரலாற்று மதச்சார்பின்மை 1789 பிரெஞ்சு புரட்சியின் போது மதச்சார்பின்மை பெரிய அளவில் வந்து பேசப்பட்டதாக சொல்லப்படுது. 1888 இந்திய தேசிய காங்கிரஸ் மதச்சார்பின்மையை அறிமுகப்படுத்தியது. ஐஎன்சி 1888 மதச்சார்பின்மை செக்குலரிசம் அப்படின்னு ஒரு விஷயத்தை வந்து அறிமுகப்படுத்தியிருக்கு. 1888 அப்படிங்கிறது அலகாபாத் காங்கிரஸ். ஓகேங்களா, இதில் வந்து பார்த்தோம்னா ஜார்ஜ் யூல் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து பார்த்தோன்னா இதோடைய தலைமை தாங்கியிருப்பார். வேறு என்ன பார்க்கலாம், அவ்வளோதான். அடுத்து வந்து பார்த்தோன்னா கிலாபத் இயக்கத்தின் போது மதச்சார்பின்மை காந்தியின் தாரக மந்திரமாக இருந்தது. கிலாபத் இயக்கத்தின் போது வந்து பார்த்தோன்னா மதச்சார்பின்மை அப்படிங்கிறது காந்தியோடைய தாரக மந்திரமாக வந்து இருந்ததாக சொல்லப்படுது. அடுத்து சுதந்திரமான அமைப்பு. இந்திய அரசியலமைப்பு கீழ்கண்ட சுதந்திரமாக செயல்படும் அமைப்புகளை கொண்டிருக்கு. தேர்தல் ஆணையத்தை கொண்டிருக்கு சுதந்திரமாக. நிதி ஆணையம், தலைமை கணக்காயர் மற்றும் தணிக்கைத்துறை தலைவர், மத்திய மாநில அரசு பணியாளர் தேர்வாணையம், சுதந்திரமான ஒருங்கிணைக்கப்பட்ட நீதித்துறை. அடுத்து பாராளுமன்ற ஆட்சி முறையை பற்றி கொடுத்துருக்காங்க. இந்திய அரசியலமைப்பு இங்கிலாந்து பாராளுமன்ற அரசாங்க முறை அடிப்படையாக கொண்டு இந்திய பாராளுமன்ற முறை வந்து ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்திய பாராளுமன்றம் இறையாண்மை தன்மை கொண்டதாகவும் தேர்வு செய்யப்பட்ட தலைமையை கொண்டதாகவும் அமைந்திருக்கு. இங்கிலாந்து பாராளுமன்றம் இறையாண்மை தன்மையற்ற வாரிசு தலைமையை அதாவது முடியரசு கொண்டதாக அமைந்துள்ளது. அமெரிக்க அரசியலமைப்பில் இங்கிலாந்து பாராளுமன்றத்தை பற்றி சொல்கிறாங்க. அடுத்து அமெரிக்க அரசியலமைப்பில் உச்சநீதிமன்றத்திற்கு நீதி புனராய்வு அதிகாரமும் அரசியலமைப்புக்கு விளக்கம் அளிக்கும் அதிகாரமும் இருப்பதால் பாராளுமன்றத்தை விட நீதித்துறை மேலாண்மை பெற்றதாக அமைஞ்சிருக்கு. அமெரிக்காவில் அரசியலமைப்பில் உச்ச நீதிமன்றத்திற்கு நீதி புனராய்வு அதிகாரத்தையும் அரசியலமைப்புக்கு விளக்க அளிக்கக்கூடிய அதிகாரமும் இருக்கிறதுனால பாராளுமன்றத்தை விட நீதித்துறை வந்து மேலாண்மை பெற்றதாக அமைஞ்சிருக்கிறதா சொல்லப்படுது. நிர்வாகத்துறை மற்றும் சட்டம் இயற்றும் துறைக்கிடையே மிக நெருங்கிய இணக்கமும் தொடர்பும் இருப்பதே பாராளுமன்ற முறையின் சிறப்பாகும். பாராளுமன்ற அரசாங்கத்தில் செயலாட்சி குழு மிக முக்கியமானதாக கருதப்பட்டது. இந்திய அரசியலமைப்பு 2 அவைகளை கொண்ட பாராளுமன்றத்தை கொண்டுள்ளது. அவை வந்து மக்களவை, மாநிலங்களவை அப்படின்னு சொல்லுவாங்க. மக்களவை உறுப்பினர்கள் வயது வந்தோர் வாக்குரிமையின் அடிப்படையில் மக்களால் வந்து நேரடியாக வந்து தேர்ந்தெடுக்கப்படக்கூடியவங்க. மாநிலங்களவை உறுப்பினர்கள் மாநில சட்டமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களால் வந்து தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. பாராளுமன்ற அரசாங்க முறையுடைய சிறப்பு அம்சங்களை பற்றி கொடுத்துருக்காங்க. அமைச்சரவை குழு பொறுப்பாட்சி, பெரும்பான்மை பெற்ற கட்சி ஆட்சி, கூட்டு பொறுப்பு, அமைச்சர்களாக பாராளுமன்ற உறுப்பினர்களே இருந்தல், பிரதமரின் முன்னுரிமை, குடியரசுத் தலைவருடைய தனிநிலை.
சுதந்திரமான மற்றும் ஒருங்கிணைந்த நீதித்துறையை பற்றி கொடுத்துருக்காங்க. நீதி புனராய்வு அதிகாரங்களை கொண்ட சுதந்திரமான நீதித்துறையினை வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு கொண்டுள்ளதாக சொல்லப்படுது. உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றங்கள் மற்றும் கீழ் நிலை நீதிமன்றங்களை கொண்ட ஒருங்கிணைந்த நீதித்துறை வந்து உருவாக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படுது. இந்திய குடிமக்களின் அடிப்படை உரிமைகளின் பாதுகாவலனாக வந்து பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றம் வந்து இருக்கிறதா சொல்லப்படுது. குற்றங்களுக்கு சரியான நீதியினை வழங்கும் அமைப்பாகவும் நீதித்துறை வந்து விளங்குகிறதா சொல்லப்படுது. அரசியல் சட்டம் உட்பட எல்லா சட்டங்கள், ஒன்றியம், மாநிலம், உரிமையியல், குற்றவியல் தொடர்பான அனைத்து வழக்குகளையும் விசாரிக்கக்கூடிய அதிகாரம் பெற்ற அமைப்பாக வந்து நீதித்துறை வந்து இருக்குது. ஒருங்கிணைக்கப்பட்ட நீதித்துறையும் நீதித்துறை சுதந்திரமும் நீதித்துறையின் இரட்டை சிறப்பியல்புகள் ஆகும் அப்படின்றத சொல்கிறாங்க. அடுத்து உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றங்கள், மாவட்ட நீதிமன்றங்கள், கீழ்நிலை நீதிமன்றங்கள் என்று படிப்படியான முறையில் அமைந்திருப்பதே ஒருங்கிணைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது. அமெரிக்காவில் கூட்டாட்சி சட்டங்களை விசாரிக்க தனி நீதிமன்றங்களையும் மாகாண சட்டங்களை பற்றி விசாரிக்க வந்து விசாரித்து தீர்ப்பளிக்க வந்து தனி நீதிமன்றங்களும் இருக்கிறதா சொல்லப்படுது. அடுத்து வந்து பார்த்தோன்னா மூன்றடுக்கு அரசாங்க முறை. முதலில் உருவாக்கப்பட்ட இந்திய அரசியலமைப்பில் மத்திய அரசு மற்றும் மாநில அரசுக்கு கூட்டாட்சி முறைப்படி நிர்வாகம் அதிகாரம் கொடுக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படுது. பின்னாடி 1992ஆம் ஆண்டு 73 மற்றும் 74வது சட்டத்திருத்தத்தின்படி மூன்றடுக்கு அரசாங்க முறை வந்து உருவாக்கப்பட்டதாக சொல்லப்படுது. 73வது சட்டத்திருத்தத்தின்படி பஞ்சாயத்து ராஜ், அதாவது கிராம ஊராட்சி பகுதி மற்றும் 11வது அட்டவணையில் இந்திய அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்டுள்ளது. அரசியலமைப்பு அந்தஸ்து வந்து வழங்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா. அடுத்து 74வது அரசியலமைப்பு சட்டத்தின்படி நகராட்சி, அதாவது நகர்பாலிகா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா 12வது அட்டவணையில் வந்து சேர்த்துருப்பாங்க. ஓகேங்களா. அடுத்து மூன்றடுக்கு அரசாங்க முறை அப்படின்றது மத்திய அரசு, மாநில அல்லது யூனியன் பிரதேச அரசு, உள்ளாட்சி அரசு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மூன்றடுக்கு அரசாங்க முறை உலகின் வேறு எந்த அரசியலமைப்பில் வந்து காணப்படாத ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து குடியுரிமை. இந்திய அரசியலமைப்பானது குடிமக்களுக்கு ஒற்றை குடியுரிமை முறையை வந்து வழங்கியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. 1955ஆம் ஆண்டு இந்திய குடியுரிமை சட்டம் வந்து இயற்றப்பட்டிருக்காங்க. ஒன்றுபட்ட இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் கூட்டாட்சி அரசாங்க முறை இருந்தபோதிலும் ஒற்றை குடியுரிமை முறை வந்து வழங்கப்பட்டுள்ளது. குடியுரிமை பெறும் மற்றும் குடியுரிமை இழத்தல் ஆகியனவற்றிற்கு ஒரு சிறப்பான வரையறையை அரசியலமைப்பு வந்து கொண்டிருக்கிறதா சொல்லப்படுது. அமெரிக்காவில் இரட்டை குடியுரிமை முறை பின்பற்றப்படுகிறது. அங்கு அமெரிக்க குடியரசு குடியுரிமை மற்றும் மாகாண குடியுரிமை என 2 விதமான குடியுரிமை வந்து பின்பற்றுறாங்க. ஆனால் இந்தியாவில் ஒரே ஒரு குடியுரிமை தான். ஓகேங்களா. அடுத்து அடிப்படை உரிமைகள். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பிரிக்க முடியாத பகுதியாக அடிப்படை உரிமை வந்து இருக்கிறதா சொல்லப்படுது. அடிப்படை உரிமைகள் அரசியலமைப்பில் மக்களின் நலனிற்காக உருவாக்கப்பட்டவை ஆகும். அடிப்படை உரிமைகள் குடிமக்களுக்கு வழங்கப்படவில்லை எனில் குடிமக்கள் நீதிமன்றத்தினை அணுகலாம். அடிப்படை உரிமை வந்து குடிமக்களுக்கு வழங்கலை அப்படின்னா குடிமக்கள் வந்து நீதிமன்றத்தை அணுகலாம். ஆர்டிகல் 32, ஆர்டிகல் 226 படி. ஓகேங்களா. அடுத்து அடிப்படை உரிமைகள் பாராளுமன்ற சட்டத்திட்டத்தின்படி நீக்கவோ அல்லது தடுக்கவோ முடியாத சிறப்பினை கொண்டுள்ளது. இருப்பினும் அவசர நிலை பிரகடனத்தின் போது ஒரு சில அடிப்படை உரிமைகள் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படுகின்றன. என்னென்ன நிறுத்தி வைக்கிறாங்க, என்னென்ன நிறுத்தி வைக்க முடியாது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்து இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வரும்போது பகுதி 3ல் 7 அடிப்படை உரிமையாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சரத்து 12 முதல் 35 வரை அடிப்படை உரிமைகள் வந்து குறிக்கிறது. ஓகேங்களா. இப்போ அந்த 7 அடிப்படை உரிமையில் 6 அடிப்படை உரிமை தான் இருக்குது. ஓகேங்களா. அடுத்து இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்தபோது அடிப்படை உரிமைகள் என்னென்ன அப்படின்னா சமத்துவ உரிமை, சுதந்திர உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை, சமய சுதந்திர உரிமை, கல்வி மற்றும் கலாச்சார உரிமை, அந்த சொத்துரிமை அப்படின்றது நீக்கியிருப்பாங்க. இப்போ அரசியலமைப்பு வழி தீர்வு காணும் உரிமை அப்படின்றது 32. அடுத்து சொத்துரிமை அப்படின்றது சரத்து 31 ஆனது 44வது சட்டத்திருத்தத்தின் மூலமாக 1978ஆம் ஆண்டு அடிப்படை உரிமையிலிருந்து நீக்கப்பட்டு தற்பொழுது சரத்து 300A அப்படின்ற ஒரு சட்ட உரிமையாக வந்து மாற்றியிருப்பாங்க. ஓகேங்களா. தற்பொழுது உள்ள அடிப்படை உரிமைகளோட எண்ணிக்கை மொத்தமாக இப்போ 6 தான் இருக்குது. அடுத்த அடிப்படை கடமைகள். இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்தபோது அதில் வந்து அடிப்படை கடமைகள் அப்படின்ற ஒரு விஷயமே கிடையாது. 1976ஆம் ஆண்டு ஸ்வரன் சிங் குழு வந்து பரிந்துரையின்படி தான் 42வது சட்டத்திருத்தத்தின் வாயிலாக பகுதி 4A அப்படின்ற ஒரு விஷயத்தை சேர்க்குறாங்க. அதில் 51A அப்படின்ற ஒரு 10 அடிப்படை கடமைகளை வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. ஓகேங்களா. 51Aல 51Aல B அப்படின்ற ஒரு 10 அடிப்படை கடமைகள் வந்து கொண்டு வந்திருப்பாங்க.
2002ஆம் ஆண்டு 86வது சட்டத்தின்படி ஒரு அடிப்படை கடமை கூடுதலாக சேர்க்கப்பட்டு தற்பொழுது அடிப்படை கடமைகளோட எண்ணிக்கை 11 வந்து இருக்கும். 51A-லேருந்து 51A-K வரையும் வந்து இப்போ கரண்ட்டில் இருக்குது. அடிப்படை கடமைகள் என்பது குடிமக்கள் அரசிற்கு இணங்கி செயலாற்ற வேண்டிய கடமைகளை குறிக்கக்கூடியது. ஆனால் ஒரு குடிமகன் அடிப்படை கடமையை சரியாக செய்யவில்லை என்று அவன் மீது வழக்கு அப்படின்ற ஒன்று வந்து தொடரவே முடியாது. ஓகேங்களா? இந்திய அரசியலமைப்பில் அடிப்படை கடமைகள் சேர்க்கப்பட்டதன் நோக்கம் அடிப்படை உரிமைகள் அனுபவிக்கும் மக்களிடையே கடமை உணர்வு மேலோங்கி இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காண்டி தான். அரசுக்கு வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடை பற்றி கொடுத்துருக்காங்க. நமது அரசியலமைப்பில் பொது நல அரசு அமைவதற்கு அரசுக்கு வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடுகள் மிக முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. இந்திய அரசியலமைப்பில் பகுதி 4ல் அரசுக்கு வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடு அப்படின்னு சொல்லக்கூடிய டிபிஎஸ்பின்னு சொல்லுவாங்க. அது வந்து இருக்குது. அது வந்து சரத்து 36லேருந்து 51 வரை இருக்கிறதா சொல்லப்படுது. கொள்கைகள் மற்றும் சட்டங்களை இயற்றும் போது அரசுக்கு வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடுகள் கருத்தில் வைத்து கொள்ள வேண்டும். இக்கோட்பாடுகள் செயல்படுத்த அரசாங்கம் தவறும் பொழுது நீதிமன்றத்தை நாட இயலாது. இந்த கோட்பாடுகள் வந்து அரசாங்கம் வந்து செய்யலை அப்படின்னு நீதிமன்றத்திட்ட போய்லாம் நிற்க முடியாது. ஓகேங்களா? அதை எடுத்துக்கலாம், எடுத்துக்காமே இருக்கலாம். சமுதாய பொருளாதார முன்னேற்றத்தையும் சமத்துவ சமுதாயத்தையும் ஏற்படுத்தும் நோக்கில் நெறிமுறை விதிகளை வந்து வகுக்கப்பட்டுள்ளது. இந்திய அரசியலமைப்பில் நாவல் பகுதி அரசுக்கு வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடு. இந்திய அரசியலமைப்பின் நாவல் பகுதி வந்து அரசுக்கு வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடு அப்படின்னு டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? சட்டத்திருத்த முறைகளை பற்றி சொல்லியிருக்காங்க. இந்திய அரசியலமைப்பில் சட்டத்தின் சிறப்பு கூறுகளின் ஒன்றாக அரசியலமைப்பு சட்டத்திருத்தம் பார்க்கப்படுகிறது. இதன் மூலம் புதிய சட்டத்தினை சேர்க்கவோ அல்லது பழைய சட்டத்தினை மாற்றவோ நீக்கவோ வந்து முடியும். பகுதி 20ல் சரத்து 368 படி வந்து பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பு சட்டத்திருத்தத்தை எவ்வாறு திருத்த இயலும் என சிறப்பாக மற்றும் தெளிவாக வரையறுக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படுது. சட்டத்தை திருத்த 3 வகை வந்து பின்பற்றப்படுறாங்க. 3 இது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எளிய பெரும்பான்மை, அடுத்து தனி பெரும்பான்மை அல்லது சிறப்பு பெரும்பான்மை, அடுத்து தனி பெரும்பான்மை மற்றும் மாநிலங்களின் ஒப்புதல் அல்லது அசாதாரண பெரும்பான்மை அப்படின்றத ஃபாலோ பண்ணுறாங்க. பாராளுமன்றத்தால் மட்டுமே அரசியலமைப்பு சட்டத்தில் மாற்றத்தினை ஏற்படுத்த முடியும் என்பது தனிச்சிறப்பாகும். கால மாற்றத்திற்கு ஏற்ப சட்டங்களின் மாற்றமும் தேவை எனும் நோக்கத்தில் இப்பகுதி வந்து இந்திய அரசியலமைப்பில் வந்து சேர்க்கப்பட்டிருக்கு. நெருக்கடி கால அதிகாரங்களை பற்றி சொல்லியிருக்காங்க. போர், ஆயுதம் தாங்கிய புரட்சி, அரசியலமைப்பு செயல்பாட்டில் குறைபாடு, நிதி நெருக்கடி போன்ற சூழ்நிலைகளில் குடியரசுத் தலைவர் நெருக்கடி கால பிரகடனம் வந்து செய்ய இந்திய அரசியலமைப்பில் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. நெருக்கடி நிலையின் போது மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் மாநிலங்கள் வந்து செயல்படும். 3 வகை நெருக்கடி நிலை வந்து இருக்குது. 352 தேசிய நெருக்கடி, 356 மாநில நெருக்கடி, 360 நிதிநிலை நெருக்கடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் தனித்தன்மையோடு கூடிய சிறப்பு இயல்புகளில் ஒன்று இந்த நெருக்கடி கால அதிகாரங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வயது வந்தோர் வாக்குரிமை. 18 வயது நிரம்பிய ஒவ்வொரு இந்திய குடிமகனும் சாதி, மதம், நிறம் மற்றும் பாலினம் போன்ற பாகுபாடு இல்லாமல் தேர்தலில் வந்து பங்கேற்கும் உரிமையை வந்து இந்திய அரசியலமைப்பு வந்து வழங்கியிருக்கிறதா சொல்லப்படுது. பாராளுமன்ற மக்களாட்சி என்று நாம் கூறும்போது அதில் ஒருவருக்கு ஒரு வாக்கு என்பதையும் நாம் குறிப்பிடுகின்றோம். 1932ஆம் ஆண்டு லோத்தியன் பிரபு தலைமையில் அமைக்கப்பட்ட வாக்குரிமை குழு வயது வந்தோருக்கு வாக்குரிமை வழங்குவது வந்து பற்றி பரிசீலித்தது. 1935ஆம் ஆண்டு அரசு சட்டத்தில் 10% வந்து வயது வந்தோருக்கான வாக்குரிமை வந்து வழங்கப்பட்டிருக்கு. இந்திய விடுதலை பெற்ற பின்ன வந்து துவக்கத்தில் 21 வயது அடைந்த குடிமக்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வாக்கு போடலாம், ஓட்டு போடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த 21 18ஆக மாற்றிருப்பாங்க. அது எப்போன்னு பார்க்கணும். 1982ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட 61வது அரசியலமைப்பு சட்டத்திருத்தத்தின்படி வாக்குரிமைக்கான வயது வந்து பார்த்தீங்கன்னா 21லேருந்து 18ஆக வந்து குறைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது 1989ஆம் ஆண்டிலிருந்து நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? 88ல் கொண்டு வந்திருக்காங்க, 89ல் நடைமுறை பண்ணியிருக்காங்க. அடுத்து சிறப்பானதொரு முகவுரை. இந்திய அரசியலமைப்பில் அறிமுகமாக திகழக்கூடிய முகவுரை ஆகும். இம்முகவுரை சிறப்பான கூறுகளை தன்னிடத்தில் வந்து கொண்டிருக்கிறதா சொல்லப்படுது. ஜவஹர்லால் நேருவின் நோக்க தீர்மானம், அதாவது குறிக்கோள் தீர்மானம்னு சொல்லுவாங்க, பின்னணியில் வந்து அதுதான் முகவுரையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக சொல்லப்படுது. மக்களே அதிகாரத்தின் தோற்றுவாய் என்று முகவுரையில் கூறப்பட்டிருக்கு. அரசியலமைப்பில் குறிக்கோள்கள் முகவுரை பகுதியில் அடிக்கோடிட்டு காட்டப்பட்டிருக்கு. முகவுரையே இந்திய அரசியலமைப்பின் மூச்சுக்காற்று என்று கூறலாம். இறையாண்மை, சமதர்மம், மதச்சார்பற்ற மக்களாட்சி, குடியரசு, சமூக நீதி,
சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் அப்படின்ற கருத்துக்கள்லாம் முகவுரையில் வந்து இருக்கும். அடுத்து இறையாண்மை மிக்க இந்திய அரசியலமைப்பு சட்டம். இந்திய நாடு வெளியுறவு கொள்கைகளில் எந்த நாட்டையும் சாராமல் சுதந்திரமாக செயல்படும் தன்மை வந்து பெற்றிருக்கு. இந்தியா ஒரு இறையாண்மை கொண்ட அரசு என்பதால் தனது உள்நாடு மற்றும் வெளிநாடு விவகாரங்களில் எவ்விதமான வெளி அம்சங்களின் தலையீடும் இன்றி தானாக நிர்வகிக்கும் தன்மை வந்து கொண்டிருக்கு. சிறுபான்மையினர், பட்டியல் இனத்தவர், பழங்குடியினருக்கான சலுகைகளை பற்றி சொல்லியிருக்காங்க. சிறுபான்மையினர், பட்டியல் இனத்தவர் மற்றும் பழங்குடியின மக்களுக்கு சமூக நீதி வழங்கும் நோக்கிலும் பொருளாதார முன்னேற்றம் அடையும் நோக்கிலும் சில சிறப்பு சலுகைகள் இந்திய அரசியலமைப்பில் வந்து கொடுக்கப்பட்டிருக்காங்க. 1989ஆம் ஆண்டு 62வது சட்டத்தின்படி தாழ்த்தப்பட்டோருக்கு 10 ஆண்டு காலத்திற்கு மக்களவையிலும் மாநில சட்டமன்றங்களிலும் இடஒதுக்கீடு வந்து வழங்கப்பட்டிருக்காங்க. இந்திய அரசு பணிகள் பதவிகளிலும் இடஒதுக்கீடு வந்து பின்பற்றப்படுகிறது. ஆங்கிலோ இந்தியன் போன்ற சிறுபான்மையினருக்கும் இந்திய அரசியலமைப்பில் வந்து சலுகைகள் வந்து வழங்கப்பட்டிருக்காங்களாம். ஓகேங்களா. அடுத்து கல்வி உரிமை. ஒவ்வொரு குழந்தைக்கும் நிறைவு தரும் வண்ணம் அடிப்படை கல்வியை முழுமையாக பெற இந்திய அரசியலமைப்பில் கல்வி உரிமை அப்படிங்கிறது அளிக்கப்பட்டிருக்காங்க. அடிப்படை கல்விக்குரிய விதிகள் மற்றும் தரங்களின்படி பள்ளி கல்வி அனைத்து குழந்தைகளுக்கும் சமத்துவமாக வழங்கிட அரசியலமைப்பில் வழிவகை செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. 2002ஆம் ஆண்டு 86வது சட்டத்திட்டத்தின்படி 21A வந்து பார்த்தீங்கன்னா 6லேருந்து 14 வயது வரை இருக்கக்கூடிய அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச கட்டாய கல்வி வழங்குவதை அடிப்படை உரிமைகள் வந்து உரிமையாக சேர்க்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படுது. சிறார் இலவச கட்டாய கல்வி சட்டம் அப்படிங்கிறது 2009 ஆனது சரத்து 21A படி அடிப்படை உரிமையாக நிறைவேற்றும் வண்ணம் இயற்றப்பட்டுள்ளதாக சொல்லப்படுது. ஓகேங்களா. ஓகே, இதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த தலைப்பு முடிஞ்சிருச்சு. இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிரகதீஷ் பப்ளிகேஷன் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தலைப்பையும் நான் வீடியோ போடுறேன். இது மாதிரியான வீடியோஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிக்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா.